ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போகிறது குரன் லாகன் அனிமியோட 3rd எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான். மற்ற 2 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல அந்த கன்மன்ஸ்டர் இருந்து சீமோன் எப்படி காமினாவை காப்பாத்தினா அப்படின்னு காமினா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சீமோன் தனியா இருக்கிறப்ப யோகோ வந்துட்டு என்ன ஹீரோ தனியா இருக்கா அப்படின்னு கேட்க, சீமோன் வந்துட்டு ஹீரோவா, நான் ஹீரோ கிடையாது அப்படின்னு சொல்றான். சரி சொல்லு, உண்மையுமே காமினா ஓகேவா இருக்கானா? ஏன்னா அவங்க அப்பா கூட திரும்பி சேரணும்னு தான் மேலேயே வந்தான். இப்ப அவர் செத்துட்டாருன்னு தெரிஞ்சுமே ஏன் எந்த ஃபீலிங்ஸுமே வெளிப்படுத்தாம சந்தோஷமா இருக்கிற நடிக்கிறான் அப்படின்னு கேட்க, சீமோன் வந்துட்டு ப்ரோ வந்துட்டு அவர் கூட சேரணும்னு ஆசைப்படல. சின்ன வயசுல அவரு அவங்க அப்பா கூட போக முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா இப்ப அவரால் போக முடியும், அதனால அவரை பார்க்க ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்ல, யோகோ வந்துட்டு ஆனா ரெண்டுமே ஒண்ணுதானே அப்படின்னு கேட்க, சீமோன் வந்துட்டு இல்ல அது ரெண்டுமே வேற, எப்படி வார்த்தையெல்லாம் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, யோகோ வந்துட்டு சரி எனக்கு எதுவுமே புரியல, சாரி உன்னை இவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா நேத்து காமினா கண்ட்ரோல் பண்ண அந்த கன்மேன்ல அதோட கையை உடைச்சிருப்பான். அப்போ அவங்க கூட சண்டை போட்ட மத்த 2 கன்மேனோட கையை எடுத்து அந்த கன்மேனுக்கு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ யோகோ வந்துட்டு நான் கொஞ்சம் ஹண்டிங் போறேன், என் கூட வரியா அப்படின்னு கேட்க, காமினா வந்துட்டு ஹண்டிங் போறியா, திடீர்னு வேற ஏதாச்சும் பீஸ்மேன் வந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வரமாட்டாங்க, அவங்க எப்பவுமே காலையில மட்டும் தான் வருவாங்க, அடிக்கடி வரமாட்டாங்க, அந்த மாதிரி சண்டை போடாதப்ப நம்ம போயிட்டு ஃபுட்டும் வாட்டரும் கலெக்ட் பண்ணாதான் உண்டு, எனக்கு ரைட் தெரியும் அப்படின்னு கேட்க, காமினாவும் வர அப்படின்னு சொல்ல சந்தோஷப்படுறா. பட் உடனே அவன் சீமோனையும் வரியா அப்படின்னு கேட்க, அவன் வரேன்னு சொல்லவும் அவன் கொஞ்சம் முந்து தூக்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறமா ஹண்ட் பண்ணிட்டு இருக்கப்ப காமினா வந்துட்டு இந்த வெப்பன் எல்லாம் உங்க வில்லேஜோட அப்படின்னு கேட்க, ஆமா பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே எங்க வில்லேஜ்ல இப்படி வெப்பன் ஸ்டோரேஜ் இருந்துச்சு, பட் அதுல இருந்து ஏதோ ஒரு கேஸ் லீக் ஆகிதான் நாங்க அந்த வில்லேஜ்லயே இருக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வேடிக்கை என்னன்னா இந்த வெப்பன்ஸ்னால தான் நாங்க சர்ஃபேஸ்க்கும் வந்தோம், ஆனா இந்த வெப்பன்ஸ்னால தான் நாங்க இப்ப கன்மான்ஸ்டர் இருந்து சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த கன் எல்லாம் எலக்ட்ரிசிட்டியில வேலை செய்யுது, அதனால நான் வந்து புல்லட் எடுத்துட்டு இந்த மாதிரி யாரோ கூட போட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, காமினா வந்துட்டு பரவாயில்ல நீ நல்லா ஷூட் பண்றியே அப்படின்னு கேட்க, ஆமா அதனாலதான் வில்லேஜ்ல இதை யூஸ் பண்றதுக்கு எனக்கு மட்டும் பர்மிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ காமினா வந்துட்டு கூட நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டை சுட்டுறான். சரின்ட்டு அதை போய் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அதுல இன்னொரு ஆரோ கிடக்கு. இதே இன்னொரு ஆரோ இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப பின்னாடி இருந்து இன்னொரு ஆரோ அவனை வந்து அட்டாக் பண்ணுது. அதுல இருந்து தப்பிக்க இன்னொரு பீஸ்ட்மேன் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ண வரான். அதுல இருந்து தப்பிச்சுட்டு நீ யாரு அப்படின்னு காமினா கேட்க, நான் தான் கமாண்டர் வீரர், ஹியூமன் எராடிகேஷன் ஃபோர்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க, நீ முதல்ல 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஹியூமன் எராடிகேஷன் ஃபோர்ஸ்னா சர்ஃபேஸ்க்கு வர ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே கொல்றதுதான் என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம நீ கையில வச்சிருக்கே அது என்னோட சாப்பாடு, ஒழுங்கா என்ன கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, உனக்கு இதான வேணும் புடிச்சுக்க அப்படின்ட்டு அதை கொடுத்துட்டு அதோட வாழை பிடிச்சி அழுத்தும் போது அது உயிரோட தான் இருக்கு. அப்போ அந்த தருணத்தை பயன்படுத்தி அவன் சுடலான்னு போறப்ப அந்த கண்ணுல புல்லட் இல்ல. அப்போ அந்த விரல் இருந்துட்டு தப்பிச்சு போயிடாது அப்படின்னு சொல்றப்ப காமினா இருந்துட்டு தப்பிச்சு போயிடுவானா, நான் இங்க இருந்து ஓடிடுவேன் நினைக்கிறியா, என்ன யாருன்னு நினைச்சேன், நான் டீம் குரனை சேர்ந்தவன், இந்த மாதிரி ஃபைட்ல இருந்து ஓடுற பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ண, அதுல இருந்து அவன் தப்பிச்சிடறான். அதுக்கப்புறமா காமினா கூட சண்டை போறான். நீ சும்மா ஸ்வாட் வச்சிருக்கிறதுனால இவ்வளவு நாள் ட்ரைனிங் எடுத்த ஏன் கூட உன்னால போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்ல, அவனோட பாக்கெட்ல இருந்து அம்ப வச்சு அவனோட மூஞ்சிலேயே ஒரு கோடை போட்டுறான். அப்போ வீரல் இருந்துட்டு பரவாயில்ல என் மூஞ்சில காயமாட வச்சிட்ட, பட் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் அட்டாக்லாம் ஒரே ஒரு தடவை வேலை செய்யும் தெரியும்ல, இது தடவை உன் கதை முடிஞ்சது அப்படின்னு அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா சீமோன் அவனோட லகான்ல வந்து காமினாவை தடுத்துறான். அப்ப அவன் இருந்துட்டு இது என்ன சின்ன கன்மேன் அப்படின்னு பாக்குறப்ப யோகோ தூரத்துல இருந்து மலையில இருந்து சுடலான்னு பார்க்க, இவன் அதை எப்படியோ சென்ஸ் பண்ணி அங்க இருந்து ஓடி அவனோட கன்மேன்ல போயிட்டு ஏறிக்கிறான். அதுக்கப்புறமா இவங்க யோகோவை கூட்டிட்டு நம்ம சீக்கிரமா என்னோட கன்மேனுக்கு போகணும், ஏன்னா அவனுக்கு கன்மேன்ல தானே இருக்கான், கன்மேன் வர்சஸ் கன்மேன் ஃபைட் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமினாவும் அவனோட கன்மேன்ல போயிட்டு ஏறிக்கிறான். ஏறினோட அவனோட ஸ்கிரீன்ல சீமோனோட முகம் வருது. இது அப்புறம் முகம் வருது அப்படின்னு கேட்க, அது லியான் பண்ணதாலதான் நானு நீனு சீமோன் 3 பேரும் ஒன்னா பேசிக்கிறதுக்கு அவன் பண்ணது அப்படின்னு சொல்ல, சீமோன் இருந்துட்டு இப்ப என்ன ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்க, என்ன பண்றதா வா போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சீமோன் வந்துட்டு நம்ம பார்த்ததுலயே ரொம்ப டஃபா இருக்கானே அப்படின்னு சொல்ல, எதுக்கு நீ பயப்படுற, உன்ட லகான் இருக்கு, அதனால உன்ட ட்ரில் இருக்கு, அதை வச்சு இவனை ஈஸியா தோக்கடிச்சலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் காமினா போறான். அப்போ அந்த வீரல் இருந்துட்டு எனக்கு கன்மேன்லாம் திருட்டு போறதா ஒரு ரிப்போர்ட் வந்து, அதனால தான் நான் இங்கே வந்தேன், நீ தான் எல்லாம் பண்றதா அப்படின்னு கேட்க, இது பேர் ஒன்னும் கன்மேன் கிடையாது, இதோட பேரு குரன், அதெல்லாம் எதுக்கு உன்ட 2 மூஞ்சி இருக்கு அப்படின்னு கேட்க, அதுவா இது வந்து கிரெஸ்ட் ஹெல்மெட், இது வந்து ட்ரெடிஷனல், ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்க போய் போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமினா அட்டாக் பண்ண வரப்ப அதை தடுத்துட்டு நீ வேணா வாய் அதிகம் பேசலாம், ஆனா இந்த மெக்காவை கண்ட்ரோல் பண்ற ஸ்கில் உன்ட்ட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரனை அடிச்சு போட்டுறான். அப்போ யோகோ வந்துட்டு சீக்கிரம் போ சீமோன், நான் உனக்கு பேக்கப் தரேன் அப்படின்னு சொல்ல, சீமோனும் அங்க போறான். போயிட்டு பறந்து போயிட்டு இருக்கப்பே அவனோட சில கூடையை வச்சு சீமோன் அட்டாக் பண்ண சீமோன் கீழே விழுந்தாரான். அப்போ காமினா இருந்துட்டு சீமோன் உனக்கு என்ன பண்ணணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை தூக்கிட்டு போன தடவை அட்டாக் பண்ண மாதிரியே இந்த தடவையும் சீமோனை தூக்கி வீசான். அப்போ கரெக்டா அதுல இருந்து அவன் தப்பிக்க மறுபடியும் சீமோன் போயிட்டு வந்த மாதிரியே திரும்பி வர அந்த விரல் இருந்து கரெக்டா கண்டுபிடிச்சு சீமோனோட லகானை எத்தி வச்சாரான். பின்னாடி இருந்து காமினா அட்டாக் பண்ண வர, நான் ஏற்கனவே சொன்னல சர்ப்ரைஸ் அட்டாக்லாம் ஒரு தடவை வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு காமினாவே அடிச்சு 2 பேர்த்தையுமே ஒரே இடத்துல தூக்கி வீசிட்டு இதோட உங்க கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன்மேன்ல இருக்கிற ஒரு பெரிய லேசர் பீமை அவங்க நோக்கி விடான். அதனால பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. பட் அந்த எக்ஸ்ப்ளோஷனோட புகையெல்லாம் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க 2 பேருமே அங்க இல்ல. அப்போ வீரல் இருந்துட்டு தப்பிச்சு போறதுல தான் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் போல அப்படின்னு சொல்றப்ப நைட் ஆகவும் ஆரம்பிச்சிருது. சரி இதான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரல் அங்க இருந்து கிளம்பி போயிடறான். அப்போ சீமோனும் காமினாவும் அங்க ட்ரில் யூஸ் பண்ணி மண்ணுக்குள்ள போயிட்டு தப்பிச்சிருக்காங்க. அப்புறமா நைட் வந்துட்டு காமினா சீமோன் கிட்ட எதுக்காக அப்படி குழி தோண்டி நம்மள காப்பாத்தின அப்படின்னு கேட்க, என்ன பண்ண சொல்றீங்க, எனக்கு பயமா இருந்துச்சு, எனக்கு வீட்டுக்கு போன போல இருக்கு, நம்ம இங்க இருந்து போயிடலாம், இவங்க எல்லாமே நினைச்சதை விட ரொம்ப டஃபா இருக்காங்க, நம்மளால எதுவுமே
பண்ண முடியாது, எனக்கு சாக விருப்பம் இல்ல, நீ சாகிறத பார்க்கவும் எனக்கு விருப்பம் இல்ல, நம்ம எங்க போறதா நல்லது அப்படின்னு சொல்ல காமினா இருந்துட்டு அதான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த ஹெவனையே ட்ரில் பண்ற அளவுக்கு உன் ட்ரில் பவர் இருக்கு, நாளைக்கு இதான் ஃபைனல் பேட்டில், அதனால நான் தூங்க போறேன், நீ போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல யோகோ நின்னுட்டு நான் லகான பைலட் பண்றேன், சீமோன் பலா நான் தான் நாளைக்கு அதை ஓட்ட போறேன், இல்லனா நீ நாளைக்கு செத்துருவ, காம்பேட்னு வந்துட்டா அவனை விட எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, அவனால இந்த பிரஷர்லாம் ஹேண்டில் பண்ண முடியல, அவன் ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு சொல்ல, ஆனா பரவாயில்ல சீமனால முடியும் அப்படின்னு சொல்ல யோகோ இருந்துட்டு எப்படி எப்படி இதெல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்க காமினா இருந்துட்டு அதுக்கு எந்த லாஜிக்கும் இல்ல, பட் அவனை நம்பினாதான் என்னால என்ன நம்ப முடியுது, சோ அவன் மேல வைக்கிற நம்பிக்கை தான் நான் என் மேல வைக்கிற நம்பிக்கை, கண்டிப்பா நாளைக்கு நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அடுத்த நாள் அந்த விரலுக்காக காமினா இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிறவங்களா நீங்க மட்டும் நீ அவனை போக்கடிக்கல, நம்மளோட கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சீமோனோட அந்த லகான் வந்துட்டு மறுபடியுமே ஆக்டிவேட் ஆக மாட்டேன்னு, ஏன்னா அவன் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கான். அப்போ யோகோ இருந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட நான் நகர போறது இல்ல, இது என்னோட ஹோம், என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த வீரனும் அந்த இடத்துக்கு வரான். அப்ப வந்துட்டு பரவாயில்ல நீங்க ஓடி போயிருவீங்கன்னு நினைச்சேன், ஹியூமன்ஸ் கொஞ்சம் தைரியசாலியா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல காமினா வந்துட்டு ஆமா அதே தான் நான் உனக்கு சொல்றேன், என்கிட்ட இருந்து ஓடி ஒளியாம ஃபைட் பண்ண வந்திருக்கே அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க இருக்கிறவங்களா கன்னை வச்சு அவனை சுடும்போது எதுக்கு இப்படி கொசு மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவனோட கூனாயை வச்சு அவங்க அட்டாக் பண்ண காமினா போய் அதை தடுத்துட்டு நீங்க எல்லாருமே இப்ப டீம் குரனை சேர்ந்தவங்க, உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு ஃபைட் போட்டுட்டு இருக்கான். அப்போ வீரல இருந்துட்டு மறுபடியும் அதே ட்ரிக்கை யூஸ் பண்றியா, நீ எதுவுமே புதுசா கத்துக்கலையா அப்படின்னு சொல்லிக்கலாம், அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ யோகோ வந்துட்டு அவனோட ஸ்னைப்பரை வச்சு அவனை ஷூட் பண்ணலான்னு பாக்குறா, பட் ஷூட் பண்ணவன அவனோட ஷீல்டை வச்சு அதை அவன் தடுத்துறான். அதுக்கப்புறமா மறுபடியும் காமினாவை போட்டு அடிச்சுட்டு இதோட உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மிசைல் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணிடுறான். அப்போ சீமோன் வந்துட்டு அவ்வளவுதான் நம்மளால இதுகிட்ட ஜெயிக்க முடியாது, கிவ் அப் பண்ணிரு ப்ரோ, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்துட்டு கிவ் அப் பண்ண போறியா, அவன் எதுக்கு அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இருக்கான்னு தெரியுமா, நீ வருவ அப்படிங்கிறதுக்காக தான், நீ வர வரைக்குமே அவன் அப்படியே தான் திரும்ப திரும்ப எந்திரிச்சு நின்னுகிட்டே இருப்பான். காமினா என்ற ஒன்னு சொன்னான், நீ ஒன்ன நம்பாத, உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற என்ன நம்ப அப்படின்னு, அது ஒன்ட்டி சொல்லியிருப்பான் தானே அப்படின்னு சொல்ல சீமோன் வந்துட்டு நம்பிக்கை வைக்கணுமா, நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு அவனோட கான்பிடன்ஸ் லெவலை ஏத்தும் போது அதுக்கேற்ற மாதிரி அந்த லகானுமே ஆக்டிவேட் ஆயிருது. அப்போ மறுபடியும் குரன் எந்திரிச்சு நிக்க அந்த விரல இருந்துட்டு பரவாயில்ல மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறியா அப்படின்னு கேட்க, ஆமா அந்த மாதிரி பாதி மனுஷன் பாதி அனிமல் கிட்ட என்னால தோத்து போக முடியாது அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்போ விட்டு கொடுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி தூக்கி வீசிட்டு இந்த தடவை உண்மையுமே உன்னோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேசர் பீம் வச்சு அட்டாக் பண்ண வர சீமோன் வந்துட்டு அவனோட லகானை வச்சு தரக்கடியில இருந்து வந்து அவனை தடுத்து நிறுத்திடுறான். அப்போ காமினா இருந்துட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்க சீமோன் வந்துட்டு ஆமா எனக்கு பயமா இருந்துச்சு, ஆனா அதுக்குன்ட்டு நீ சாகிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா உட்காந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்போ காமினா இருந்துட்டு சீமோன் சரி நம்ம இப்ப அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல சீமோன் வந்துட்டு எதை பண்ணலாம் அப்படின்னு கேட்க, உனக்கு தெரியாது நம்ம ரெண்டு பேரும் கம்பைன் ஆக போறோம் அப்படின்னு சொல்ல எல்லாமே கம்பைனா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ காமினா இருந்துட்டு சீமோனோட லகான் எடுத்து கம்பைன் சொல்லிட்டு சும்மா தலையில வச்சு மட்டும் அட்டாச் பண்ணிக்கிறான். பாத்தியா அப்ப ஒன்ன மாதிரியே எங்களுக்கும் 2 மண்டை இருக்கு அப்படின்னு சொல்ல விரல் இருந்துட்டு 2 மண்டை வச்சுக்கிறது பெருசுலடா ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட லேசர் பீம் வச்சு அட்டாக் பண்ண இந்த தடவை அவங்களோட கன்மேன் அதை தடுத்துருது. அப்புறமா திடீர்னு அவங்க ரோபோ ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரே ரோபோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அது எப்படின்னு அவங்களுக்கே தெரியல. அப்புறமா போயிட்டு பாத்தியா இப்ப நாங்க ஓ அளவுக்கு ஹைட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி பஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கம்பைன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஒருத்தவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் இன்னொருத்தவங்களுக்குள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையில இருக்கிற அந்த கிரஸ்ட் ஹெல்மெட் எடுத்து அவங்க மண்டையில வச்சுக்கிட்டு இதுதான் கம்பைனோட ட்ரூ மீனிங், இனிமேல் இந்த கன்மேனோட பேரு குரன் லகான் அப்படின்னு சொல்றான். அப்போ விரல் இருந்துட்டு உண்மையுமே ஹியூமன்ஸ் நீங்க என்னோட பிளேட யூஸ் பண்ண வச்சிட்டீங்க, அதனால நம்பவே முடியல அப்படின்ட்டு அவனோட பிளேட எடுத்துட்டு வர இவங்க கையில இருந்து ஒரு ட்ரில்ல வர வச்சு அந்த பிளேட அப்படியே உடைச்சறாங்க. அப்போ அந்த விரல் இருந்துட்டு எப்படி திடீர்னு இவ்வளவு பவரா மாறினீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்ல விரல் இருந்துட்டு அவன் இருக்கிற எல்லா மிசைலுமே வச்சு அந்த குரன் லகான் கன்மேனை அட்டாக் பண்றான். பட் அந்த எல்லா மிசைலுமே குரன் லகான் தாங்கிக்கிச்சு. அது மட்டும் இல்லாம அந்த விரல் அந்த சேனலை பயன்படுத்தி அங்கிருந்து ஓடிடலாம். அப்போ காமினா இருந்துட்டு எங்கடா ஒண்ணு இல்ல உன்னை துரத்தி வரேன் அப்படின்னு சொல்ல சீமோன் வந்துட்டு வேணாம் ப்ரோ அவனை துரத்த வேணாம், இதை நான் பயந்துருக்கேன் அப்படிங்கறனால சொல்லல, எனக்கு பயமா இருக்கு, பட் இருந்தா அது காரணம் இல்ல, நம்மளால எப்ப வேணாமே அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல காமினா இருந்துட்டு பரவாயில்ல சீமோன் இந்த மாதிரி நீ கொஞ்ச நேரம் சென்சிபிளா யோசிக்கிறதுனாலதான் நம்மளால கொஞ்சம் சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா நைட் சீமோன் இருந்துட்டு அந்த குரன் லகான் ரோபோட் இருக்கப்ப யோகோ வந்துட்டு உண்மையுமே இன்னைக்கு நல்லா சண்டை போட்ட, சாரி உன்னை பத்தி நான் நிறைய விஷயம் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல சீமோன் வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அப்போ லீரான் இருந்துட்டு அந்த குரன் லகான்குள்ள பார்த்துட்டு இதோட ஃபைல்ஸ்ல எனக்கு நிறைய டேட்டா கிடைச்சிருக்கு, இதோட ரீகால் பாயிண்டா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல சீமோன் வந்துட்டு ரீகால் பாயிண்டா அது என்னது அப்படின்னு கேட்க, அது வந்துட்டு இது போறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அதுதான், அதாவது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா காமினா அவங்க அப்பா வச்ச இடத்துல போயிட்டு சாரி டாட் நான் உங்களை இங்க விட்டுட்டு போறேன், எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பதிலா நான் இந்த உலகத்தை பார்ப்பேன், என்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு என்னால சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். சீமோனுமே நீங்க கவலைப்படாதீங்க, இனிமேல் கொஞ்சம் சிச்சுவேஷன் டஃபா இருந்தாலுமே நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் காய்கறி எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ காமினா அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல டயக்கா இருந்துட்டு சாரி எங்களால வர முடியல அப்படின்னு சொல்ல காமினா வந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, உங்களுக்கும் குழந்தைங்க வில்லேஜ் அப்படின்னு பாதுகாக்க நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்ல லீரான் அவங்களுக்கு பக்கத்துல வந்து லக்கேஜோட நிக்கிறான். அப்ப நீ எங்க வர அப்படின்னு கேட்க, உங்களுக்கு ஒரு டாப் ரைடர் மெக்கானிக் வேணா அதனாலதான் நான் வரேன் அப்படின்னு சொல்றான். அப்போ யோகோ வந்துட்டு உண்மையுமே இது பரவாயில்ல அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்றது அவன் என்கிட்ட வந்துட்டு கெஞ்சு கேட்டுக்கிட்டான், என்னால மறுக்க முடியல அப்படின்னு சொல்ல அவங்க 3 பேருமே அங்கிருந்து போறாங்க. அப்போ டயக்கா இருந்துட்டு யோகோ கிட்ட அவரோட ஸ்னைப்பரை கொடுத்துட்டு இந்த நீ போறேன்னு ஆசைப்படுற, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கோ, இந்த வில்லேஜை நாங்க பாத்துக்கிறோம், ஆனா அவன மாதிரி ஒரு ஆள் தான் உன்னோட டைப் பண்ணி நாங்க நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்ல அதை வாங்கிட்டு அவங்க இருந்து போயிடறா. அப்போ காமினா இருந்துட்டு நீ மட்டும் மெதுவா நடந்து வந்துருந்தா உன்னை ஏச்சும் பாறையில இருந்து தள்ளி விட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல யோகோ வந்துட்டு பாக்கலாம் யாரை தள்ளி விடுறாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்றா. சோ அவங்க 4 பேருமே இந்த கன்மேன்லாம் எங்க இருந்து வருது அப்படிங்கறத கண்டுபிடி அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நோக்கி போறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.